கர்ணன், துரியோதனன் மற்றும் பானுமதி இந்திரபிரஸ்தத்தில் இருந்த சிற்பத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ கௌரவர்களை அவமதிக்கிற மாதிரி இருக்கும் சிற்பத்தை பார்த்ததுமே துரியோதனன் அங்கிருந்து வேகமாக செல்லும் போது தரை என நினைத்து கால் வைத்து தட்டென மார்பளவு இருக்கும் தண்ணீரில் விழுந்தான். அந்த அறை முழுவதும் இருந்த எல்லோருமே கேலி செய்து துரியோதனை பார்த்து சிரித்தார்கள். குறிப்பாக பாண்டவர்கள். போது கர்ணனோ, நிறுத்துங்கள், ஒருத்தர் வீழ்ச்சியில் சிரிப்பவர்கள் மனிதர்களே அல்ல, அரக்கர்கள் என்று கூறி துரியோதனனை தூக்கி விட்டுருக்காங்க. அப்போது பெரும் அவமதிப்போடு கேட்டது ஒரு பெண்ணின் குரல். அவள்தான் தீயில் உதித்தவள் என்று கர்வத்தோடு இருக்கும் பாஞ்சாலியின் குரல். குருடனின் மகனும் ஒரு குருடன் தானோ அப்படின்னு பாஞ்சாலி சொல்ல, அனல் கக்கும் கண்களோடு பெரும் கோபத்தில் பாஞ்சாலியை பார்க்கிறாங்க துரியோதனன். தன்னோட மனைவிக்கு முன்னாடி இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் துரியோதனனுக்கு மரண வேதனை. துரியோதனன் ஆடை முழுவதும் நனைந்து கண்களில் கண்ணீர் வருகிறது. இதுவே மகாபாரதத்தில் பாஞ்சாலியை மானபங்கப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் முதல் படியாக இருந்தது. இது முழுக்க முழுக்க துரியோதனன் காவியத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதையா